நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். And God is able to make all grace abound toward you, that you always having all sufficiency in all things may have an abundance for every good work. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில எவையெல்லாம் பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் நற்கிரியைகளில பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வந்து வாசம் செய்கின்ற போது, இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் வாசம் செய்கின்ற போது, ஆவியானவர் நம்மை நடத்துகின்ற போது, நம் வாழ்க்கையில் இந்த நற்கிரியைகள் நிச்சயமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். அதன் மூலமாக நம்மை பார்க்கிறவர்கள், நம்மிடத்தில் பேசுகிறவர்கள், நம்மோடு உடன் வேலை செய்கிறவர்கள், நம் சபையில் இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஆம், வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற போது, அவருடைய நற்கிரியைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் பெருகுகின்ற போது, கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். ஆம், ஒவ்வொரு நாளும் அவர் மேல் இருக்கிற விசுவாசம் நம்மில் பெருக வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். சூழ்நிலைகள் மாறுபட்டிருந்தாலும், சூழ்நிலைகள் நாம் நினைக்கிற பிரகாரம் இல்லாவிட்டாலும், கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வார்த்தையில விசுவாசமாய் இருக்கும்படியாய் அவர் கிருபை செய்வார். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆம், கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள காரியங்கள் எது நம்மை எதிர்த்தாலும் தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கின்றார். அந்த வார்த்தையை நாம் நம்புகின்ற போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல், அவருடைய அன்பில் மேல், அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய கிரியைகள் மேல் நம்முடைய நம்பிக்கை பெருகும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகள் தேவனுடைய சித்தத்தின்படி பெருக வேண்டும். கர்த்தருக்குள் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உதவி செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நற்கிரியைகளிலே பெருக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். அப்பா, ஆம் தகப்பனே, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட எங்களிடத்துல பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று வேதம் சொல்லுது போல எங்களுடைய வாழ்க்கையில பெருகும்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.